ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பாவக்காய் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்கள், அது எடுத்துக்கணும். அடுத்து 6 இல்லைனா 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எல்லாமே நீளமாக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாவக்காயை கொஞ்சம் நீளமாக, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாக அடுப்பில் வச்சு வேக விட போகிறோம். வேகும்போதே பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் உப்பு முழுசாக இருக்காது, அரை உப்பு தான் இதில் இருக்கும். இப்போது ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததையும் 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகுளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதையும் நம்ம கீறி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயை அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 கையளவு கருவேப்பிலை கொத்தையும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் இதுக்கு நிறைய வணங்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப வணங்காமல் இந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் பாருங்கள், அந்த அளவு வணங்கினா போதும். அதனால் நல்லா பெரட்டிட்டு கண்ணாடி பதம் வர அளவு மட்டும் வணக்குங்க. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் வணங்குற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்குனிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாவக்காய் இருக்குது பாருங்கள், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா பெரட்டி விடணும். நல்லா கலந்து விட்டதும் வெங்காயம் பச்சை மிளகாய் 2ஓட ஃப்ளேவர்ஸும் நம்ம பாவக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பாவக்காய் பொரியல் கிடைக்கும். அதோட கசப்பு வாசனை ரொம்ப தெரியாது. இப்போது நல்லா கலந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கரெக்டாக ஒரு 2 இல்லைனா ஒரு 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக வணங்குற அளவு மட்டும் வதக்கி விடுங்க. இப்போது நம்ம ஸ்டைலில் பாவக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இது எல்லாருக்கும் சர்வ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.